உடன் பிறந்தவளுக்கு சீர் கொடுக்காவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஆண் தன் வாழ்நாளில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டுமானால் உடன் பிறந்தவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். ஒரு பெண் சிறுவயதிலிருந்து செல்லமாக பிறந்த இடத்தில் வளர்ந்து திருமணமானதும் தன் உறவுகளை பிரிந்து வேறொரு குடும்பத்திற்கு செல்வாள். அப்படி உள்ள பெண்ணின் மனம் குளிர அவளுடன் பிறந்தவர்கள் சீர் செய்கிறார்களோ அந்த ஆண் செல்வ நிலையில் உயர்ந்திருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் இருந்தும் அவர்களுக்கு எந்த ஒரு சீரும் செய்யாமல் இருந்தால் அவருடைய மனைவி அதிக நோயுற்றவளாகவும் இருக்கக்கூடிய சூழல்கள் அந்த ஆணுக்கு நிச்சயம் வந்து சேரும். இது மாற வேண்டுமானால் பண்டிகை காலங்களில் சகோதரிக்கு சீர் கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்து மாலை நேரத்துல தலைவாசலில் பருப்பு வகைகள் நைவேத்தியம் வைத்து மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி வழிபடும் பொழுது அந்த ஆணினுடைய செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். இவைகளை மறந்தும் கடன் வாங்கி பயன்படுத்தாதீங்க. தங்க ஆபரணங்கள் லட்சுமி தேவியின் அம்சம். இரவல் வாங்கி அணியும் போது நிதி தொடர்பான சிக்கல்களையும் துரதிர்ஷ்டத்தையும் சந்திக்க நேரிடும். கை கடிகாரம், நண்பர்களின் கை கடிகாரத்தை வாங்கி அணியக்கூடாது. கஷ்டங்கள் ஏற்படுவதுடன் கெட்ட நேரம் ஆரம்பமாகும் என குறிப்பிடப்படுகின்றது. யாரிடமும் பேனாவை கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக பத்திரங்களில் கையெழுத்திடும் நேரங்களில் பேனாவை கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. காலணிகள், சில சமயங்களில் அவசர நேரங்களில் மற்றவர்களின் செருப்பை போட்டுக்கொண்டு வெளியில் செல்வதை நாம் பெரிதாக பொருட்படுத்துவது கிடையாது. ஆனால் இது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமாம். காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்யவே கூடாது. காகத்திற்கு தினமும் காலையில் உணவு வைக்கும் பொழுது நமக்கு புண்ணியங்கள் மற்றும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த தவறுகளை செய்தால் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும். முதல் தவறு, நாம் தூய்மையாக இல்லாத போது காகத்திற்கு உணவு அளிக்க கூடாது. அதாவது காகத்திற்கு உணவு வைப்பதற்கு முன் நாம் குளித்துவிட்டு தான் உணவு அளிக்க வேண்டும். நீங்கள் குளிக்காமல் உணவு அளித்தால் உங்களுக்கு பாவங்கள் வந்து சேரும். இரண்டாவது தவறு, காகத்திற்கு அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. நீங்கள் காகத்திற்கு அசைவ உணவுகளை வைத்தால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபப்பட்டு உங்களுக்கு சாபம் விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மூன்றாவது தவறு, பெண்கள் மாதவீடா பொழுது காகத்திற்கு உணவு அளிக்க கூடாது. நான்காவது தவறு, காகத்திற்கு எச்சில் உணவுகளை வைக்கக்கூடாது.